11th standard chapter 3 exercise 3.4 ல 7th problem பார்க்கலாம். Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா quadratic equation ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதோட ரூட்ஸ் ரெண்டு ரூட் ஆல்பா பீட்டான்னு சொல்லுவாங்க. அது கொடுத்திருக்காங்க. sin 15 degree ஒன்னு cos 15 degree ஒன்னு. நம்ம quadratic சொல்யூஷன் போயிடலாம். நமக்கு quadratic equation ஓட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சோ நமக்கு இப்போ இந்த sum of the roots உம் product of the roots உம் கண்டுபிடிச்சோம்னா இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா required equation கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் sum of the roots கண்டுபிடிச்சுக்கலாம். இதுதான் ரூட்ஸ் னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும் sum of the roots னா. சோ sin 15 degree plus cos 15 degree. இந்த sin 15 degree நம்மளால டைரக்ட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ போன சம் 6th சம் போட்ட மாடல்ல இத யூஸ் பண்ண போறோம். sin of a minus b ஃபார்மட்ல. அப்ப sin 15 degree எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா sin of 45 minus 13 எழுதுறோம் plus cos of 45 minus 13 எழுதுறோம் 15. இப்போ 45 ல 30 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 15 னு வந்துரும். இப்போ இது ஃபார்முலா இருக்கு நமக்கு sin of a minus b ஓட ஃபார்முலா sin a cos b minus cos a sin b. சோ a ன்றது தான் 45, b ன்றது தான் 30. a b. சோ sin a cos b sin 45 cos 30 minus cos a sin b cos 45 sin 30 plus இப்போ இது இந்த பார்ட் ஓவர் ஆயிடுச்சு. இது முடிச்சிட்டோம். sin a cos b minus cos a sin b. இப்போ இந்த பார்ட் எடுக்கிறோம். cos of a minus b க்கு ஃபார்முலா பார்த்தோம்னா cos a cos b plus sin a sin b. அப்ப cos a cos 45 cos b ன்றது cos 30 plus sin a sin 45 sin 30 இந்த பிராக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கும் வேல்யூ ஒரு பிராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டிகிரிஸோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். sin 45 க்கு வந்து 1/√2 cos 30 வந்து √3/2 minus sin as it is cos 45 1/√2 sin 30 வந்து 1/2. நெக்ஸ்ட் பிளஸ் சைன் அப்படியே போட்டுருக்கோம். அடுத்த பிராக்கெட் cos 45 வந்து 1/√2 cos 30 வந்து √3/2 plus sin 45 is 1/√2 sin 30 is 1/2. இப்போ இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into √3 is √3, 2 into √2 2√2 minus 1 into 1 is 1, 2 into √2 is 2√2. next plus அப்படியே போட்டாச்சு. 1 into √3 is √3, 2 into √2 is 2√2 plus 1 into 1 is 1, 2 into √2 is 2√2. இப்போ இந்த பிராக்கெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் as it is அப்படியே தான் வரும். √3/2√2 minus 1/2√2 plus √3/2√2 plus into plus is plus 1/2√2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கு. ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ல இருக்கு. சோ இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி 0 ஆயிடும். இங்க √3 plus √3 என்ன ஆயிடும்னா 2√3 ஆயிடும். இங்க இது வந்து as it is. இத ஆட் பண்ண கூடாது. LCM எடுத்துட்டு மேல இருக்கிறது மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இங்க லைக் டர்ம்ஸா இருக்கிறதுனால 2√2 அப்படியே போட்டாச்சு. √3 plus √3 அதாவது √x plus √x இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் 2√x ன்னு போடுவோம்ல அதேதான். இங்க √3 plus √3 is 2√3 போட்டாச்சு. இப்போ இங்க என்ன செய்யறோம்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். கீழ வந்து ரேஷனலைசிங் தி டினாமினேட்டர் பண்றோம். கீழ வந்து √2 இருக்கிறதுனால ரேஷனலைசிங் தி டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கோ அதையே மல்டிப்ளை பண்றோம். √2 into √2 அப்ப √3 into √2 is √6 ஆயிடும். √2 into √2 வந்து 2. இது எதோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா sin 15 plus cos 15 that is sum of roots ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். √6/2 இத செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட்னா என்ன செய்வாங்க சம்னா ஆட் பண்ணனும், ப்ராடக்ட்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு sin 15 degree into cos 15 degree. நான் இதுல வந்து அப்படியே வேல்யூ ஆல்ரெடி sin 15 degree தான் இது. இதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். திரும்ப கண்டுபிடிக்க வேணாம். sin 15 டிகிரிக்கான வேல்யூ தான் இது. சோ இதுல இங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் போட்டுருக்கீங்களா இங்க ஆட் பண்ணிருக்கோம். பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இந்த பிராக்கெட் அப்படியே போட்டுருக்கேன். as well as into போட்டுட்டு இந்த பிராக்கெட் போட்டுருக்கேன். ஏன்னா சேம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க பிளஸ் இருக்கு. instead of plus வந்து மல்டிப்ளிகேஷன். சோ இங்க பாத்தீங்கன்னா இது a plus b into a minus b ன்ற ஃபார்மட்ல இருக்கு பாருங்க. a ஓட வேல்யூ √3/2√2, b ஓட வேல்யூ 1/2√2. இது வந்து மைனஸ் முதல்லயும் பிளஸ் செகண்டும் இருக்கு. எப்படி வேணா இருக்கலாம். a minus b into a plus b நாலும் a plus b into a minus b நாலும் ஒண்ணுதான். சோ அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும் a square minus b square. அப்ப a ஓட வேல்யூ வந்து √3/2√2 the whole square minus b வந்து 1/2√2 the whole square. இப்போ இத ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4,
ரூட் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணுங்க மைனஸ் as it is 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இப்போ 3 by 4 into 2 வந்து 8 மைனஸ் 1 by 4 into 2 is 8 இப்போ பாருங்க டினாமினேட்டர் லைக் டேர்ம்ஸாக இருக்கு நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம் 3 minus 1 is 2 by 8 2 by 8 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 1 time 4 time so sin 15 degree தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது sin 15 degree into cos 15 degree equal to 1 by 4 that is product of the roots கண்டுபிடிச்சுக்கோ இந்த third equation எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த second equationையும் third equationையும் எடுத்துட்டு போயிட்டு first equationல substitute பண்ணோம்னா நமக்கு required quadratic equation கிடைச்சிடும் so substitute 2 and 3 in first equation the required QE na quadratic equation அத ஷார்ட் ஃபார்மா எழுதிருக்கேன் நீங்க எக்ஸாம்ல ஃபுல்லா எழுதுங்க the required quadratic equation is x square minus sum of the roots க்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா √6/2 into இது ஃபார்முலால இருக்க x plus product of the roots க்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுனா 1/4 = 0 ஈக்குவேஷன்ல இப்படி நிறுத்த கூடாது சோ LCM எடுத்துக்கலாம் இங்க 2 க்கும் 4 க்கும் LCM எடுக்கிறோம் 4 வரும் இங்க வந்து 4 வருதுனா இங்க டிவைடட் பை 1 தான் இருக்கு சோ 4x² னு போட்டாச்சு இங்க 2 கூட 2 ஐ மல்டிப்ளை பண்ணாதான் என்ன வரும் 4 அப்ப 2√6x as usual LCM நீங்க எப்படி எடுப்பீங்களோ அதேதான் plus 1 whole divided by 4 = 0 so இத வந்து நான் இங்க cross multiply பண்ணிக்கிறேன் 0 into 4 is 0 so the equation is 4x² minus 2√6x plus 1 = 0 is the required quadratic equation that's all